அநேக அடிகள் வாங்கினவர், அநேக ஜெயிலுக்கு போனவர், இப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்காக அல்லது அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்க அவர் அதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டாமல், நானோ கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஆமென். இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த சத்தியம் மட்டும் இந்த திருச்சபைக்கு வந்துடுச்சுன்னா எல்லா காரியங்களும் செட்டரேட் ஆகி அழகா அதன் ஆர்டர்ல வந்துடும். நாம் நம்முடைய காரியங்களை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுகிறோம். பவுலுக்கு இருந்தது போல இந்த இன்னைக்கு நம்ம யாருக்கும் அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அநேகர் எதையோ குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இயேசு சிலுவையில மரிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல சிங்காசனம் கிடையாது. ஆமென். நமக்கு வாழ்க்கையில சீர் கிடையாது. இங்க உங்களுக்கு சேரும் கிடையாது. வெளியில போனா உங்களுக்கு மோர் இருக்கு, அதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே. மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கத்துல கூட அவர் 1 கொரிந்தியர் அந்த 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். நாங்களோனா மற்றவங்களாம் இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களாம் அப்படி இல்லை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவம் என்பது சிலுவையிலே தேவன் நமக்கு அதோடு கூட ஆரம்பிக்கிறது. நாம் மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே நாம் அதிகமாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். சிலுவை ஒரு அடையாளமாக தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் சில காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. உதாரணமா இந்த தாலி கயிறு என்ன ஞாபகப்படுத்துது? திருமணம் ஆயிடுச்சு, அதனாலதான் அடிக்கடி பாருங்க. காலில் மெட்டி போட்டாங்கன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கையில ஒரு தழும்பு இருந்ததுன்னா அந்த தழும்பு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கடன்னு அந்த இடம் ஞாபகம் வரும், யார் அடிச்சாங்கன்னு ஞாபகம் வரும், யார் தட்டினாங்கன்னு ஞாபகம் வரும், எப்படி விழுந்தீங்கன்னு ஞாபகம் வரும், எல்லாம் கடன்னு ஞாபகம் வரும். ஸோ இப்படி வாழ்க்கையில ஒரு சில நபரை பார்த்த உடனே என்ன வரும்? நல்ல அமைதியா ஆவின் கனியோட வந்திருப்பீங்க. சிலரை பார்த்த உடனே அப்படின்னு வரும். ஸோ அதே போல சிலுவையை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இயேசு கிறிஸ்து பாடுகள். வெரி குட், சோத்திரம். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சிலுவை நமக்கு நினைப்பூட்டுவது என்ன? What does the cross reminds us? சிலுவை நமக்கு நினைப்பூட்டுவது என்ன? சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த நினைவு வரணும் அல்லது வரணும். முதலாவது, பாவ மன்னிப்பை அது நமக்கு நினைவு ஊட்டுகிறது. சிலுவையை பார்க்கும்போது சிலுவையினாலே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. forgiveness of sin, right? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம்.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிற்று. அதாவது தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு பிரிவு இருந்தது, ஒரு சண்டை இருந்தது, அல்லது ஒரு பகை இருந்தது. எபேசியர் 2:16 என்ன வாசிக்கணும்? சிலுவையிலே இயேசு பகையை கொன்றாராம். சிலுவையிலே இயேசுவை கொலை செய்யவில்லை, இயேசு சிலுவையிலே பகையை கொன்றார். யாருக்கு யாருக்கும் பகை? யார் யாருக்கு? நமக்கும் பிதாவுக்கும் பகை. அதை சிலுவையிலே இயேசு கொலை செய்து விட்டார். இயேசுவை கொலை செய்யல, இயேசு பகையை கொலை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை கொலை செய்தார். கவனிங்க, பாவ மன்னிப்பை சிலுவையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய மனுஷர்களாக கவனிங்க, கவனிங்க, என்ன என்ன பாருங்க, என்ன சிஸ்டர், ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவருடைய சாயல்ல படைச்சார், அவரை போலவே படைச்சார். அவனிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை, களங்கமும் இல்லை, எந்த ஒரு பாவமும் இல்லை, தூய்மையாய் காணப்பட்டான் மனுஷன். ஆமேனா? ஆமேன். இந்த மனிதன் பாவம் செய்த போதுதான் என்ன செய்யறார் பாஸ்டர்? பாவம் செய்த பிறகு அந்த பாவக்கரை, அதாவது கரை இல்லாமல் பிழை இல்லாமல் ஒரு தூய்மையாய் இருந்த மனிதன் பாவம் செய்தபடினால கரைப்பட்டு விட்டான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடி இந்த பாவக்கரையை போக்குவதற்காக இது எல்லா மனிதரும், எல்லா சமயத்தாராக இருந்தாலும் சரி, எந்த சமயமா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பாவக்கரையை அல்லது அந்த முக்தியை அல்லது அந்த பக்தியை அல்லது அந்த சொர்க்க பாக்கியத்தை, அந்த வைகுண்டத்தை அடைவதற்கு பல முயற்சிகளை செய்கிறார்கள். என்னென்ன முயற்சிகளை செய்யறாங்க? உலகம் அந்த முயற்சிகளை செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா? சிலர்லாம் பாவம் போகணும்னா ஏதாவது புண்ணியம், ஏழைங்களுக்கு உதவி செய்ய, உனக்கு புண்ணியமா இருக்கும், புண்ணியமா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது அன்னதானம் பண்ணு, மொட்டை அடிச்சுக்கோ, முங்கி எந்திரி, அப்படிலாம் பண்ணு. அப்படிலாம் பண்ணா என்ன ஆகும்? பாவம் போகும், பாவம் போகும், பாவம் போகும், நல்லா போடு, நல்லா போடு, பாவம் போகும், போகும், போகும் அப்படின்றாங்க. ஓனா என்ன ஆயிடுச்சு? இது உலகம் கற்றுக் கொடுக்கிற முறை. நீ உருண்டு போ, பரண்டு போ, உன்னையே வருத்திக்கோ, சாப்பிடாம இரு, ஏதாவது பண்ணு. கவனிங்க, நீங்க எது பண்ணாலும் உங்க பாவ மன்னிப்பு போகாது. ஆமென். பிரைஸ் லார்ட். எது பண்ணாலும் போகல. நல்லா இருந்த உலகத்தையும் என்ன ஆயிடுச்சு? நாசமாக்கிடுச்சு. போச்சா? எவ்வளோ கழுவி பார்த்தேன் போல, புது இன்னும் பெருசாயிடுச்சு. இன்னும் பெருசானதுக்கு அல்லேலூயா. கவனிங்க, ஏன் இதை நான் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மட்டுமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். என்ன பண்றாருன்னு பாக்குறீங்க? பாஸ்டர் கொஞ்சம் உஷாரா இருக்கிறார், அவ்வளவுதான். இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது? சாவகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவின் ரத்தம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தால், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக்கும். பீலா பீலா ஆளா ஆளா. இயேசுவின் ரத்தம் நம்மை பழைய மனுஷனாய் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டமோ அதே நிலைக்கு நம்மை மாற்றி விட்டது. அல்லேலூயா, சோத்ரம், ஆமென். இப்ப இந்த புதிதாக்கப்பட்ட இந்த மனுஷனை எங்க தான் போய் ஆகணும்? திரும்பி உலகத்துக்கு போய் ஆகணும். போயணும். உலகத்துக்கு போனா என்ன ஆகுது? உலகமும் சுத்தமாயிடுது. சோத்ரம். பாஸ்டர் என்ன மேஜிக்லாம் பண்றாரு? இந்த உலகமும் சுத்தமாகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ். அதாவது நீங்க என்ன பாருங்க, அப்புறமா சொல்றேன் அதெல்லாம் என்னன்னு, ஒரு விளக்கறதுக்காக கொண்டு வந்த இது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும், வேற எதுவும் ஆக்காது. உங்க சுயமுயற்சி அதாவது நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்க பக்தி முயற்சியோ அல்லது உங்க ஒடுக்கமோ அல்லது உங்க எந்த ஒரு முயற்சியுமோ உங்களை பரிசுத்தப்படுத்துமானால் அல்லது தூய்மைப்படுத்துமானால் அல்லது உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாங்கி தருமானால் இயேசு மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு இந்த உலகத்துல பிறந்து போதிச்சு அற்புத அடையாளங்க செஞ்சுட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஏன் சிலுவையில மரிக்கணும்? உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பை தருவதற்காகவே சிலுவையில இயேசு ரத்தத்தை சிந்தினார். ஆமென். சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே இந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு எனக்கு கிடைச்சது. இது சிலருக்கு இதனுடைய ஆழம் புரியல. இது எத்தனையோ பக்தர்கள் புற பக்தர்கள் என்னென்னமோ காரியங்களை செய்யறாங்க, எதோ செஞ்சு ட்ரை பண்ணி இந்த முக்தி அடைவதற்கு என்னென்னமோ பண்றாங்க, ஆனாலும் இந்த முக்தி கிடைக்கல. ஆனா கிருபையாக இலவசமாக இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இயேசு சிலுவை நமக்கு என்ன பண்ணா, என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படலைங்க, அது என்ன இருக்குதுங்கன்றதான் நம்ம பிடிச்சி அழுத்துது. இயேசு சிலுவை பார்க்கும்போதெல்லாம் எனக்காக பாவம் ஆண்டவரே, என் பாவங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே, சிலுவையிலே நீ சிந்தின அந்த ரத்தத்தினாலே என் பாவங்களை முற்றிலுமாய் சுத்திகரித்திரே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு நமக்கு வரணும். ஆமென். ஏனென்றால் லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அது தெரியும். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை இன்றைக்கு எல்லா வேதங்களும் ஒத்துக்கொள்கிற ஒரு பொதுவான கருத்து. ஆனா அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் சரியான பரிகாரம் செய்யல. பழைய ஏற்பாட்டில் வெள்ளாட்டுக்கடா, நீங்க எபிரேயர் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஐயா, அந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவே உங்க சரீர சுத்தியை உண்டாக்குமானா, தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை. அவருடைய ரத்தம் நம்மை செத்த கிரியைகளற மனசாட்சி சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இத ஒரே தடவை அவர் செஞ்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சா அதை செஞ்சுட்டு திருப்பியும் பாவம் செஞ்சா பலி செலுத்திக்கிட்டே இருக்கிற அந்த முறைமை இருந்துகிட்டே இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானார்.
இனிமே இந்த உலகத்துல பறக்க போற மனுஷனுக்காகவும் அவர் பலியாகி விட்டார். உங்களுக்காக ஒரே தரம் பலியாகி அந்த பாவ மன்னிப்பை சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து தந்தார். ஆமென், சோத்ரம். இன்னைக்கு மற்ற வேதங்கள் மற்ற காரியங்கள்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? மற்ற மார்க்கங்கள் மற்ற வேதங்கள்லாம் என்ன சொல்லுது? அதெல்லாம் தப்பாவா சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே தப்பு சொல்லல. ஆனா அதுல நமக்கு ஜீவன் இல்லை. உதாரணமா இப்போ ஒருத்தர் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார், மூழ்கிற நிலையில இருக்கிறார் கடல்ல. அவருக்கு தேவையானது என்ன? புத்திமதியா? ஏன்பா உண்ட, ஏன் உண்ட நீ? இது கேட்கறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஆறுதலான வார்த்தை, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இதுக்கும் தேவையில்லை அவருக்கு. அவர் மூழ்கிட்டு இருக்காரு, அழுறாரு. நீ அழுற, நீ அழுற, நானும் அழுகுறேன் கூட சேர்ந்து. அது தேவையில்லை. ஆலோசனை, அடுத்த முறை நீ விழும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்த முறை எங்க போற வாழ்க்கை இல்லையே. இன்னொருத்தர் சொல்றாங்க, ஸ்டெப் 1, நீ நீச்சல் கற்றுக்கொண்டு நீ விழுந்திருக்கணும். ஐயா, அவன் மூழ்கிட்டு இருக்கான், செத்துட்டு இருக்கான். அவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? நீ உள்ள போய் அவனை காப்பாத்து, அவ்வளவுதான். வேற எதுவும் அவனை ரட்சிக்காது. புத்திமதியோ கட்டளையோ பிரமாணங்களோ ஆலோசனையோ ஆறுதலோ எதுவும் ரட்சிக்காது. உள்ள இறங்கி அவனை காப்பாற்றும். மற்ற மார்க்கங்கள் எதுவும் காப்பாற்ற முடியாது. கிறிஸ்தவம் ஒன்றுதான் காப்பாற்ற முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் சொல்லுது, ஆனா ஜீவன் இல்ல. அது எப்படின்னா, கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, இருதயம் இருக்கு, குடல் இருக்கு, எல்லாம் இருக்கு, உயிர் மட்டும் இல்ல சார். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசியா? சோ அதனால ஜீவன் கிறிஸ்துவிடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால தான் நாங்க சொல்றோம், அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தமே சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். சோ பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினால மட்டும்தான் இருக்கு. ஆமென். புதுசா வந்தவங்களுக்காக ஒரு கதை சொல்றேன். புதுசா